வார்னிங் சைன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரோக். ஸோ நம்ம பிரெயினை சேவ் பண்ணணும்னா ஒரு சிம்பிள் வேர்ட் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க, தட் இஸ் பி ஃபாஸ்ட். ஸோ பி ஃபாஸ்ட்னால் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பீனா பேலன்ஸ். ஒரு பேஷண்ட் நீங்கள் சடனாக ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட் பார்க்குறீங்க, இல்லை அவங்களுக்கு ஏர்லி வார்னிங் சைன் மாதிரி உங்களுக்கு தெரியுதுன்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு பேலன்ஸ் இருக்கான்னு பாருங்கள். ஸோ அவங்களுக்கு ப்ராப்பர் பேலன்ஸ் இருக்காது, கோஆர்டினேஷன் இருக்காது, அண்ட் தே ஹாவ் டிஃபிகல்ட்டி இன் வாக்கிங். நெக்ஸ்ட்டு அவங்க ஐஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டபுள் விஷனாக இருக்கும், இல்லைனா விஷன் கொஞ்சம் மறையிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இருந்தாலுமே தே ஹாவ் சம் ப்ராப்ளம். தென் ஃபேஸில் பார்த்திங்கன்னா ஒன் சைடு ட்ரூப் ஆகும், தென் ட்ரூலிங் ஆஃப் சலைவாஸ் இருக்கும். ஒரு சைடு உங்களுக்கு சலைவா ட்ராப் ஆகிற மாதிரியே இருக்கும். நெக்ஸ்ட்டு ஏ ஃபார் ஆர்ம் பார்த்திங்கன்னா நீங்கள் அவங்க கை லிஃப்ட் பண்ண சொல்லி பார்க்கணும். இஃப் தே கேனாட் ஏபிள் டு லிஃப்ட் தி ஆர்ம், then you can find they had stroke warning signs. Then speech, அவங்க ஸ்பீச் சரியாக இருக்காது, ஒரு மாதிரி ஸ்ட்ரல்லிங் ஸ்பீச் இருக்கும், அதுக்கப்புறம் அவங்க பேசுறது புரியாது. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இஸ் டைம். அப்படி ஏதாவது இந்த சிம்டம்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உடனே நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு அவங்கள கூட்டிகிட்டு போகணும் எமர்ஜென்சியாக. தென் டைம் சேவ் பண்ணால் தான் அவங்களால அவங்க லைஃப் அண்ட் பிரெயினை சேவ் பண்ண முடியும். ஸோ எவ்ரி செகண்ட்ஸ் கவுண்ட்ஸ், டைம் இஸ் பிரெயின். இந்த டைமை நம்ம யூட்டிலைஸ் பண்ணால் தான் இதோட பிக்கஸ்ட் ஃபேக்டரான ரெக்கவரி அண்ட் லைஃப் லாங் டிசபிலிட்டியை நம்மளால் கம்மி பண்ண முடியும். தேங்க்யூ.